வணக்கம். வரம் டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். வரம் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து இந்த சேனலை பார்த்துட்டு வரீங்க. நிறைய ஜோதிடர்களுடைய கருத்துக்களை வரம் டிவி உங்களுக்கு வரமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்வும் வரமாக. என் அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, படிப்பில் தடை யாருக்கு? ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னே நான் நினைக்கிறேன். தாய்மார்கள் இதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் படிப்பு வீக்கா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க பார்ப்பாங்க. இதில் பரிகாரமும் நான் சொல்லியிருக்கிறேன். இடையில நான் சொல்லுவேன் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதோட அந்த படிப்புக்கான கிரகங்கள் எல்லாம் நமக்கு என்ன மாதிரி ஒத்துழைக்குது, ஏன் கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறதையும் பார்த்துக்குவோம். முதல்ல ஒரு ஜாதகத்துல படிப்பு நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகப்படி புதன் நல்லபடியா இருக்கணும். புதன் தான் படிப்பை கொடுக்குறவர். அதுக்கப்புறம் மதிநுட்பம், மெமரி பவர் நல்லா இருக்கணும்னா சந்திரன் நல்லபடியா இருக்கணும். இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா அந்த படிக்கிறதுக்கான வேலை கம்மி. நல்ல பிரெயின், நல்ல மதிநுட்பம், நல்ல ஞாபகமா வச்சுக்குவாரு, சூப்பரான ஒரு ரிலாக்ஸ் பக்கா அப்படின்னா சந்திரன் வலுத்திருக்கணும். அதனாலதான் இந்த புதன் சந்திரன் சேர்ந்தவங்க பாருங்க, ரொம்ப டெக்னிக்கலா யோசிப்பாங்க, யூனிக்கா இருப்பாங்க. இந்த புதன் சந்திரன் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப பார்த்தாலே ஒரு கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எப்படியாவது ஒரு ரூபத்துல படிச்சு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. அதே போல 2ஆம் இடம் என்பது அடிப்படை கல்வி, 5th வரைக்கும் இருக்கிறது, 5வது வரைக்கும் இருக்கிறது 2ஆம் இடம். உங்க ஜாதத்துல 8வது வரைக்கும் கூட 8th வரைக்கும் கூட வச்சுக்கங்களேன். 2ஆம் இடத்துல சுபகோள்கள் இருந்தா, பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்தா, அந்த 2ஆம் இடம் பலம் பெற்று இருந்தா ஹாப்பி, மகிழ்ச்சி. அடுத்தது மத்தியம கல்வி, 4ஆம் இடம், 8th to 12th வரைக்கும் வச்சுக்குவோம். ஏன் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி கூட வச்சுக்குவோம். இங்க நல்லா இருந்ததுன்னா 10th + 2 முதல் டிகிரி நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி வந்துருவாங்க. 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி, 4இல் நின்ற கிரகம் நல்லவங்களா இருக்கணும், நல்ல ஆதிபத்தியம் பெற்றவங்களா இருக்கணும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி, 2nd டிகிரி சொல்லக்கூடிய இடம். இவங்க பலமா இருந்தா 2nd டிகிரி போயிடுவாங்க. 9ஆம் இடம் என்பது பிஹெச்டி, 11ஆம் இடம் என்பதும் பிஹெச்டி. 7, 12 தொடர்பான வெளிநாட்டுல போய் படிப்பு. இதுதான் படிப்புக்கு உண்டான ஒட்டுமொத்த கணக்கு, கணிதம் உங்க ஜாதகத்தை வச்சு பாக்குறதுல. இதுல பிரேக் ஆகணும், படிப்பு தடையாய் படிக்கணும், கிராஸ் மேஜர் எடுத்து படிக்கணும், படிச்சதுக்கு வேலை பார்க்கறதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது, படிப்பே கஷ்டப்பட்டு போராடி தான் படிச்சேன்னா 2 விதிகள் தான். ஒண்ணு கஷ்டப்பட்டு போராடி படிக்கிறது, புதன் வக்ரம், போராடி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும். அடுத்தது புதன் சனி யாருக்கு சேர்ந்தாலும் பார்த்தாலும் படிப்புல ஒரு பிரேக் வரும். 90% பேருக்கு இது பொருந்தி வருதுங்க. ஏன்னா சனி பிரேக்குங்க, புதன் தான் படிப்புங்க. யாருக்காவது 2ல் சனி, 4ல் சனி, 5ல் சனி, 9ல் சனி இருந்தா பாருங்களேன், இல்ல அந்த இடத்த பார்த்தாலும் பாருங்க. இந்த இடங்களை இவங்க எல்லாம் படிப்புல ஒரு தேங்கி போராடி தான் படிக்க வைக்கும். போனோம் வந்தோம் படிச்சோன்னு இருக்காது. புதனோட மேஜரா சனி சேர்ந்தா படிப்புல கண்டிப்பா தலைவலிதான், நெருக்கடி. ஏன் புதன் வீட்டுல சனி இருந்தாலுமே பிறந்தது 8வது மாசம், 1 வருஷம் லேட்டா சேர்த்துனம்பாங்க. இப்படி எல்லாம் கணக்கு வரும். ஆனா படிப்புல ஏதோ ஒரு நெருடல் இருக்குங்கிறது கன்ஃபார்ம். சனி வீட்டுல புதன் இருந்தாலும், புதன் சனி சேர்ந்தாலும், சனி புதன் நட்சத்திரத்தில் இருந்தாலும், புதன் சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது தலைவலியை கொடுக்குது, நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த விதிகளை, அந்த விஷயத்த தெளிவா செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னா எந்த சந்தேகமும் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்ப படிப்புக்கான கிரகங்கள் இப்படி எல்லாம் உங்களை பிரேக் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நான் நல்லா படிக்கணும், நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா படிப்புக்கான கடவுள்னு ஹயக்கிரீவர் தான். வியாழக்கிழமை அன்னைக்கு ஹயக்கிரீவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு கோதுமை பாயாசம் வச்சு அல்லது பச்சைப்பயிறு பாயாசம் வச்சு தானம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு படிக்கிறோம் ஜெயிக்கிறோங்க ஒரு பக்கம் இருந்தா கூட இறையருளும் குருவருளும் வேணுங்க. அதான் வியாழங்கிறது குருவோட நாள், அது அந்த குருவருள் நமக்கு கிடைச்சிடும். இறைவன்கிறது ஹயக்கிரீவர், இறையருளும் கிடைச்சிடும். நெய்வேத்தியம் பாயாசம், சூரியனுக்கு உண்டான கோதுமை, புதனுக்கு உண்டான பச்சைப்பயிறு, இதுல 2 இதையும் வச்சு நம்ம தானம் பண்ணலாம். படையல் போடலாம், கோதுமை பாயாசம் வச்சு கொடுக்கலாம், பருப்பு பாயாசம் வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்கும். இனிப்பு
கொடுக்கும்போது வளர்ச்சி கொடுக்கும். அப்ப அந்த ஜாதகத்தில் ஒருத்தர் படிப்பாரா மாட்டாரா, ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாரா, வெளிநாடு போய் படிப்பாரா, படிப்புல பிரேக் ஆகுமா, படிச்ச படிப்புலயே வேலை கிடைக்குமா, இது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு பர்மிட் பண்ணும். அந்த தசாபுத்தி பர்மிட் பண்ணுச்சுன்னா நல்ல லெவல்ல உங்களை கொண்டு உயரத்துல உட்கார வச்சு படிப்பு பிரேக் ஆகாம நல்ல நிலைமையில நீங்க படிச்சு வெளியில வந்துருவீங்க. இதெல்லாம் நீங்க கண்கூட பார்க்கலாம். பாவத் பாவாவையும் நம்ம பார்க்கலாம். தன் வீட்டுக்கு அந்த கிரகம் 6, 8, 12 மறையுதுனாலும் அந்த படிக்கிற காலத்துல அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப 4ஆம் வீட்டுக்கு அந்த 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சாருன்னா அவர் வீட்டுக்கு 6, 8, 12 மறையும் போது அந்த உயர்கல்வியை போராட வச்சிருக்கும், நொறுக்கி நெருக்கடி பண்ணி தான் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம பார்க்க முடியும். அதே போல நீங்க நல்லபடியா படிக்கணும். உங்க 4ஆம் அதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் பரிகாரம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க, அதோட அதிதேவதையை கும்பிட்டா கூட போதும், ஏதோ ஒரு ரூபத்துல அந்த படிப்புக்கு அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை. அப்படி உங்களுக்கு படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கீங்க, நான் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னா ஒரு புதன்கிழமை புதன் ஹோரையில திருவெண்காடு போங்க. திருவெண்காடு புதனுடைய ஸ்தலம். நவ கிரகங்கள்ல புதனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவெண்காடு. அங்க ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி, அம்பாள் பேரு பிரம்ம வித்யாம்பிகை. அங்கேயே வித்யாம்பிகைன்னு வருது, வித்யானாலே படிப்புன்னு அர்த்தம். இப்ப பிரம்மனுக்கு போதிக்கப்பட்ட இடம் அந்த இடம் பிரம்ம வித்யாம்பிகை. அகோரமூர்த்தி இருக்கிற இடம், நமக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குறவர் அகோரமூர்த்தி. அங்க இருக்கிற புதன் தன்னோட அழி தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்காக வழிபட்டு சாபங்களை நீக்கி மீண்டும் ஒரு புத்து உயிர் பெற்ற இடம் அப்படின்னா அந்த புதனுக்கான பரிகார ஸ்தலம். 3 தெப்பம் இருக்கு, 3 தெப்பக்குளம். அதுல நீராடிட்டு அவருக்கு ஒரு பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை பயிர் தானம் கொடுத்து 17 விளக்கு போட்டு கேசரி தானம் கொடுத்துட்டு வந்தா 17 முறை வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மனசக்தி கிடைச்சிடும். நரம்பு பிரச்சனை, பேச்சு குறைபாடு, ஸ்கின் தொந்தரவு, புத்தி சுவாதீனத்துல ஏதாவது டிஸ்டர்பு, மறதி, இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குற ஒரு அற்புதமான கோயிலா நீங்க திருவெண்காடு கோயிலை தேர்ந்தெடுத்து பண்ணலாம். 7 மணிக்கர்ணிகா இருக்குங்க. அப்படின்னா கர்ம வினைகளை சாபங்களை நீக்கக்கூடிய இடங்கள்னு அது சொல்லப்படுது. அதுல ஒரு மணிக்கர்ணிகா திருவெண்காடு. அங்கதான் ருத்ரபாதம் இருக்கு. காசியில் இருக்கிறது விஷ்ணு பாதம், இங்க இருக்கிறது ருத்ரபாதம். அப்போ முன்னோர்களுக்கு சாந்தி தர்ப்பணம், திரி தோஷ தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கும்போது அவர் நேரடியா கைலாயம் சென்று ருத்ரனின் பாதத்தில் சரணாகதி அடைந்து புனித ஆத்மாக்களாக மாறப்படுவதாக அங்க நடக்கிற திலஹோமத்துக்கு பவரா இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்படுது, பக்தர்களால் பெரிதும் நம்பப்படுது. அது அனுபவத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ராமேஸ்வரத்திலையும் நம்ம பண்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா திருவெண்காடும் அதுக்கு ஈக்குவலா பெரிய அளவுல ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம். என்ன அதுக்கு மறுக்கிறதுக்கு இடமே கிடையாது. தொழில் தடை, நெருக்கடி, போராட்டம்னா அங்க இருக்கிற அகோர மூர்த்திக்கு அபிஷேகம் நடக்குது. அங்க போய் நீங்க அற்புதமா, நடராஜருக்கு விசேஷ இடம். அந்த இடம் ரொம்ப நல்ல இடம் நடராஜருக்கு, சொல்லிக்கிட்டே போலாங்க, அவ்வளவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துல நீங்க வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு இந்த படிப்பு சார்ந்த நெருக்கடிகள் குறைஞ்சு நல்லா இருக்கலாம். குறிப்பா உங்களுக்கு புதன் சனி சேர்க்கை இருக்கு, புதன் வக்ரமா இருக்கு, 6, 8, 12 புதன் அந்த அதிபதிகளோட புதன், ராகுகேதுகளோட புதன் இருந்தா நீங்க கொஞ்சம் படிப்பை போராடிதான் படிக்க வைக்கும். இதுக்கு நீங்க நல்ல ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்புல தடை தாமதங்கள் இல்லாம நல்லபடியா வரலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.